Hi Mystic Soul, welcome to our Mystic Infinity. Today என்ன டாபிக் அப்படின்னா ஓவர் திங்கிங் பண்ணுறதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது. சில பேருக்கு இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதாவது சில டைமில் வந்து ரொம்ப ஒரு விஷயத்தை பற்றி பலவிதமாக ஒரு ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு அதாவது அவங்க கஷ்டப்படுத்திக்கிடுவாங்க. அவங்களே ஏதாவது ஒன்று கற்பனை பண்ணிக்கிடுவாங்க. இது இப்படி நடந்துருமோ, அது அப்படி நடந்துருமோ, பேசுவாங்களோ பேச மாட்டாங்களோ, இல்லை மூவ் ஆன் ஆகிடுவாங்களோ, இல்லை வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போயிடுவாங்களோ, இல்லை அது அப்படி மாறிடுமோ, இது இப்படி மாறிடுமோ, ஒருவேளை நம்மளை இக்னோர் பண்ணிடுவாங்களோ, இல்லை நம்மளை மறந்துடுவாங்களோ, அந்த மாதிரி இதெல்லாமே வந்து ஒரு ஓவர் திங்கிங் தான். இந்த ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், கிளாரிஃபை பண்ணலாம். ஸ்பிரிட் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். ஸோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ எப்போ பார்த்தாலும் இது ரெசனேட் ஆகும். ஸோ பர்சனல் ரீடிங் வேணும், இன்டெப்த்தாக உங்களோட ரிலேஷன்ஷிப்பை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்க. ஓவர் திங்கிங்கை எப்படி ஸ்டாப் பண்ணுறது? கார்டு ஓவரால் கார்டு எனர்ஜி படி பார்க்கும்போது 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், ஹெர்மிட் கார்டு, 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம எடுக்க வேண்டிய ஸ்டெப்ஸ் என்ன? இப்போ வந்து ஃபஸ்ட் கார்டு வந்து நமக்கு வந்து 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸு. ஸோ ஆன்சைட்டி, ஃபியர், ஸ்லீப்லெஸ் தாட்ஸு. அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, உங்களோட தாட்ஸ் முதல்ல வந்து உண்மை இல்லை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம பிரெயின் வந்து ஒர்ஸ்ட் கேஸ் தான் இமேஜின் பண்ணும். ஸோ ரியாலிட்டி கிடையாது அப்படின்றத வந்து நீங்கள் முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும். ஸ்டெப் 2, பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். அதாவது நீங்கள் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது டூ மச் திங்கிங் அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போய்விடும். அதாவது லெட் இட் பி அப்படின்றத வந்து சொல்ல வந்து நீங்கள் கற்றுக்கணும். And third step, hermit card, self reflection. அதாவது இன்னர் பீஸ், அலோன் டைம். அதாவது டெய்லி கொஞ்ச நேரம் வந்து நீங்கள் சைலன்ஸ் எடுத்துக்கோங்க. அதாவது ஃபோன், பீப்புள்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் மைண்டை காம் ஆக்குறதுக்கு நீங்கள் வந்து அலோவ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அண்ட் ஸ்டெப் 4, பேலன்ஸ், ஹேண்ட்லிங் மல்டிபிள் திங்ஸ். அதாவது நீங்கள் வந்து ஓவர்லோட் ஆகிட்டீங்க. அதாவது ஒரே நேரத்தில் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. பீரியாரிட்டைஸ் பண்ணுங்கள். எல்லாமே சேமாக வந்து நீங்கள் இது பண்ணினீங்க அப்படின்னா பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எதை எப்போ பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ஷெட்யூல் பண்ணணும். அண்ட் பீரியாரிட்டி அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். ஸ்டெப் 5, 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ ஒரு ஃபோக்கஸ் ஒரு கன்சிஸ்டன்சி. அதாவது மைண்டு வந்து பிஸியாக இருந்தால் நமக்கு வந்து ஓவர் திங்கிங் வந்து குறையும். ஸோ வந்து ஒரு ஸ்கில் இல்லை அப்படின்னா ஒரு ஹாபி இல்லை அப்படின்னா ஒரு ஒர்க்கு, அந்த மாதிரி விஷயங்களில் உங்கள் மைண்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ ஆக்ஷன் தான் ஓவர் திங்கிங்க்கு மெடிஷன். ஸோ வந்து ஓவர் திங்க் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா தாட்ஸ் கண்ட்ரோல் கிடையாது, அட்டென்ஷனை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அண்ட் மைண்டு காம் ஆகணும். அந்த ப்ராக்டிஸ் தேவை ரொம்ப. அதாவது ஸ்லோவாக சேஞ்ச் ஆகும், ஆனால் டெஃபினெட்லி கண்டிப்பாக மாறும். ஸோ அதாவது நீங்கள் ஓவர் திங்க்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு நீங்கள் ரெடி அப்படின்னா ஐ சூஸ் பீஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் உங்களுக்கு அன்பு, அமைதி மற்றும் செழிப்பு தரட்டும். மிஸ்டிக் இன்ஃபினிட்டி, இன்ஃபினைட் பிளெஸிங், கிவ் யுவர் சோல். தேங்க்யூ.